ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் பத்மா சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு அட்டகாசமான பூண்டு தொக்கு. இது பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். பார்த்திங்கன்னா பூண்டு ரொம்ப உடம்புக்கு நல்லது. நம்ம இந்த மாதிரி எண்ணெய் குறைவாக வச்சு இந்த மாதிரி தொக்கு செஞ்சு சாப்பிடணும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி 2 சேர்த்து சாப்பிடுவோம். அதே மாதிரி சாதம் வாய் சப்புன்னு இருக்கிறவங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுவோம், நல்லாயிருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். இப்போ இதில் நான் 3 நார்மல் காஞ்ச மிளகாயும் 3 காஷ்மீர் மிளகாயும் வச்சுருக்கேன். இப்போ இதை ஃப்ளேம் மீடியமாக வச்சு வறுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்ற வேணால் வெறும் கடாயிலே வறுத்துக்கலாம். இந்த தொக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 நாளைக்கு வெளியிலே வச்சு சாப்பிட்லாம். ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டா ஒரு வாரம் வரைக்கும் வச்சுக்கலாம். இப்போ இந்த மிளகாய் பாருங்க, நல்லா இந்த மாதிரி நல்லா உப்பி வந்துச்சுன்னு நமக்கு வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ நான் மறுபடியும் பேன் வச்சுருக்கேன். இப்போ நான் ஒரு 4 வெள்ளை பூண்டு பார்த்திங்கன்னா முழு பூண்டு உரித்து வச்சுருக்கேன். இதுக்கும் எண்ணெய் ஊற்றாமல் நம்ம வெறும் கடாயிலேயே போட்டு வறுத்துக்கலாம். இப்போ இந்த பூண்டு தொக்கு எடுத்துக்கும் போது நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. பார்த்திங்கன்னா அஜீரண கோளாறு, வாயு தொல்லை இதெல்லாமே சரியாக போகும். பசி இல்லாதவங்க கூட இந்த மாதிரி இந்த பூண்டு தொக்கு எடுத்துக்கும் போது நல்லா பசி எடுக்கும். அதே மாதிரி மாதவிடாய் பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த பூண்டு டெய்லி ஒரு 4லேருந்து 6 பல் எடுத்துக்கும் போது அதுவும் சரியாகுதுங்கிறாங்க. அதேமாதிரி ஆண்மை குறைவு இருக்கிறவங்களும் இந்த பூண்டு அதிகமாக எடுக்கும்போது அதுவுமே சரியாகும். அதனால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் பூண்டு இப்போ நமக்கு சீப்பாக கிடைக்குது. அந்த டைமில் நம்ம இந்த மாதிரி எண்ணெய் கம்மியாக தான் நம்ம எண்ணெய் ஊற்றாமல் தான் வணக்கிறோம். அப்புறம் எண்ணெயும் கம்மியாக நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இதோட பெனிஃபிட்ஸும் நல்லா நமக்கு கிடைக்கும். இந்த பூண்டு எடுத்துக்கும் போது பார்த்திங்கன்னா ஹார்ட் ப்ராப்ளம் கூட சரியாகுது. நம்ம டெய்லி இது மாதிரி எடுத்துக்கும் போது ஒரு சிலர் இந்த பூண்டு பால் மாதிரி எடுத்துக்குவாங்க, அது ஒரு சிலருக்கு பிடிக்காது. நம்ம இந்த மாதிரி நம்ம எண்ணெய் குறைவா இந்த மாதிரி நம்ம தொக்கு மாதிரி செஞ்சிட்டோம்னா எல்லாருமே சாப்பிட்டுக்கலாம். இப்போ இந்த பூண்டு பாருங்கள் நல்லா நமக்கு வெந்துருச்சு, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ்க்கு புளி சேர்த்துட்டு இதை கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த பூண்டு நமக்கு ஆறணும். இப்போ பாருங்கள், மிக்ஸி ஜார் வச்சுருக்கேன். இப்போ இதில் நான் இந்த மிளகாய் ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன். இப்போ இது கூட உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு முதல்ல இதை நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ மிளகாவை பாருங்கள், இந்தளவுக்கு நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இதில் நம்ம வதக்கின பூண்டு, அதுக்கப்புறம் புளி இதை அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், இந்தளவுக்கு அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு இப்போ அரைச்ச சட்னி பாருங்கள் நான் பவுலுக்கு மாற்றிட்டு இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுடலாம். இப்போ தாளிப்பு பாருங்கள், நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிட்டு கடுகு, கருவேப்பிலை, கொஞ்சம் சூடான எண்ணெய் ஊற்றும் போது நல்லா நமக்கு அந்த வேகாத பூண்டு வெந்துடும். அவ்வளோதாங்க, சூப்பராக நம்ம இட்லி, தோசை, சாதத்துக்குலாம் நம்ம பூண்டு தொக்கு ரெடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.